ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி எங்கள் பாட்டி எங்கள் ஆச்சி வைக்கிற ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு அக்கா 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து இப்போ மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிடலாம். இது இடி மசாலா ஆட்டுக்கறி குழம்பு. ஊர்லலாம் நல்லா ஒரு சுற்று சுற்றியாச்சா, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒரு வடை சட்டி அடுப்பில் காய வச்சு 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, பிரியாணி பூவு கொஞ்சம் போட்டிருக்கேன் அக்கா. இப்போ இந்த வெங்காயம் தட்டணும்ல, அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அது பச்சை வாசனை போகணும். இது பாட்டி ஊர்லலாம் இடி மசாலா கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு. இப்போ ஒரு மீடியம் சைஸு அக்கா தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி தான் வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு அதை போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கணும்ப்பா. நல்லா வதங்கினா தான் அந்த வாசனையும் போகும். இப்போ கல் உப்பு 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இது திட்டமாக அக்கா 1/4 கிலோ மட்டன் இன்றைக்கி எலும்போடு தான் சேர்த்து 1/4 கிலோ கறி வாங்கியிருக்கிறேன். அதுக்கு தான் இது அந்த அளவு. இது நல்லா வதக்கிக்கலாம். அக்கா மசாலா அரைக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கலை, சாரி. கடகடன்னு அரைச்சிட்டேன். 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக ஒரு பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் அரைச்சிருக்கேன். அதில் இது வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா. கறி குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் போடுறது 1 ஸ்பூனு. இதில் வந்து வீட்டில் அக்கா எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 1/4 கிலோ கறி 2 விசில் வச்சுட்டேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு விசில் வச்சேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு சாய்ஸ் தான். உங்களுக்கு போட விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேணாம். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இந்த கிரேவியில் போட்டால் ரொம்ப பிடிக்கும், இந்த குழம்புல போட்டால். இது நல்லா கிளறி விட்டு நீங்கள் வந்து அது காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அந்த அரைக்கும் போது 1 ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள்லாம் அரைச்சோம்ல, அந்த தேங்காய்லாம் அதில் வந்து 2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் அக்கா ஃபுல்லாக. அதில் வந்து நீங்கள் 1 ஸ்பூனாகவும் ஆக்கிக்கிட்டு நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காஃபு கோல்டெலாம் இப்போ வந்திருக்கு. அதனால தான் அக்கா அதில் மிளகுலே செய்யலாம்னு சொல்லி மிளகு அதிகமாக போட்டிருக்கேன். எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, மிளகு கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. அப்புறம் என்ன தனி மிளகாத்தெல்லாம் வறுத்து இடி மசாலா இது இடித்து தான் வைப்பாங்க. நான் அந்த கறி மசாலா வீட்டில் கரம் மசாலான்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். கறி குழம்புக்கு சிக்கன் மட்டனுக்கெலாம் போடுறது, அதை தான் அவங்க இடித்து வச்சுருப்பாங்க. சின்ன வெங்காயத்தையும் இடித்து போடுவாங்க. அக்கா வந்து மிக்சியில் ஒரு சுற்றி போட்டிருக்கேன். அதான் இது இடி மசாலா ஆட்டுக்கறி குழம்பு. எங்கள் ஆச்சூர்லலாம் இதுக்கு பேர் இடி மசாலா ஆட்டுக்கறி குழம்பு தான். இது இந்த மெத்தடில் வச்சு ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். ரைஸுக்கு அப்படியே போட்டு மத்தியானம் சாப்பிட்டோம்னா சளி எங்கே இருந்தாலும் கீழே இறங்கிரும். அந்த மாதிரி இருக்கும்பா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக. எவ்வளோ ஆயில் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். அக்கா ஆயில் ரொம்ப சேர்க்காம பண்ணியிருக்கேன். காஃபு கோல்டுக்கெலாம் நம்ம ஆயிலாக சாப்பிட்டோம்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால் ஆயில் கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஆயிலாக நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இது கலர்ஃபுல்லாக இல்லாட்டினாலும் கலக்கலான ஆட்டுக்கறி குழம்புலாம் இருக்கும். கலக்கலான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அக்காவுக்கு கமெண்டில் எப்படி வந்துச்சு, உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஆச்சி ஊரில் உள்ள ஆட்டுக்கறி குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அங்கெல்லாம் ஆடு இல்லாமல் கடா தான் வெட்டுவாங்க பாருங்கள். அதனால் அங்கே வைக்கிற குழம்பு இன்னும் இதை விட ரொம்ப வாசனைலாம் தூக்கலாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.